Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல நம்ம Realme உடைய 11 Pro சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த Realme 11 Pro சீரிஸ் ரொம்பவே கூடிய சீக்கிரம் மோஸ்ட் ப்ராபபிலி மே மாதம் குளோபல் மார்க்கெட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி TKDM, TENA, Bluetooth, SIG மாதிரி எக்கச்சக்கமான சர்டிஃபிகேஷன் சைட்ல ஒன் பை ஒன்னா இந்த ஸ்மார்ட் போன்ஸ் லிஸ்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அண்ட் அங்க இருந்து நமக்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டேட்டாஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அங்க வீடியோக்குள்ள போயிட்டு Realme 11 Pro சீரிஸை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Realme 11 Pro சீரிஸில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. Realme 10 Pro சீரிஸ் மாதிரியே Realme 11 Pro அண்ட் Realme 11 Pro Plus அப்படின்ற மாதிரியான ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷனுமே நமக்கு இப்போ வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான லுக் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் TENA சர்டிஃபிகேஷன் சைட்டில் இருந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த இமேஜை பார்க்கும்போது ஒரு சர்க்குலர் ஷேப்க்கான ஒரு கேமரா மாடலோட ஆக்சுவலி இந்த Realme 11 Pro சீரிஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சர்க்குலர் கேமரா மாடல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட பார்த்துருப்போம். ரீசெண்டாக OnePlus 11 சீரிஸ் கூட அந்த மாதிரி சர்க்குலர் கேமரா மாடலோட எடுத்து வந்தாங்க. அந்த மாதிரி சர்க்குலர் கேமரா மாடலோட இந்த வாட்டி Realme 11 Pro சீரிஸும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த TENA சர்டிஃபிகேஷன்ல இருந்து கிடைச்சிருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி லுக்ல கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஷேப்ல கேமரா மாடல் பார்த்ததுக்கு கொஞ்சம் சர்க்குலர் ஷேப்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்தால் ஓகே தான். பட் எக்ஸாக்டா என்ன மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ்ல எப்படி எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து இந்த லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இந்த மொபைல்ஸ்க்கான லுக் மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுடைய ஒயிட் அண்ட் திக்னஸும் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி Realme 11 Pro Plus 5G 183 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.2 mm கான திக்னஸோடையும் Realme 11 Pro ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 185 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.2 mm கான திக்னஸோடையும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வெயிட் அண்ட் திக்னஸ்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதுனால லுக்கும் மேபி இந்த மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்து இந்த மொபைலுக்கான ஸ்பெக்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் Realme 11 Pro and 11 Pro Plus ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நிறைய ஸ்பெக்ஸ் நமக்கு சிமிலராக இருக்க போகுது. ஒரு சில விஷயங்கள் தான் லைட்டாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மொபைல்ஸ்க்கான டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பெடலுக்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மற்றபடி ரெண்டு மொபைல்லையுமே ரெஃப்ரெஷ் ரேட் என்ன எக்ஸாக்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிளியராக இல்லை. பட் கண்டிப்பாக மினிமம் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா ப்ரோ சீரிஸ் இதுக்கு முன்னாடி Realme 10 Pro சீரிஸ்லேயே இருந்துருச்சு. அதனால் இங்கேயும் கண்டிப்பாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக இருக்கும். பட் மேபி ஹையர் வேரியன்ட் அந்த ப்ளஸில் மட்டும் 144 ஹெர்ட்ஸ் மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கண்டிப்பாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மினிமம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாமா. அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. அவங்க என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி Realme 10 Pro சீரிஸில் பார்த்தோம்னா ப்ரோவில் 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் ப்ரோ ப்ளஸில் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி ப்ரோவில் நமக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ப்ரோவில் 67 வாட்ஸ் கொடுத்தாங்கன்னா மேபி ப்ரோ ப்ளஸில் 120 வாட்ஸ் கொடுக்கலாம். இல்லைனா அதுலேயும் மேபி 67 வாட்ஸ்க்கான சார்ஜரோட வரலாம். பட் பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே ப்ராசஸர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் ரெண்டு மொபைலில் இருக்க போகிற அந்த ப்ராசஸர் CPU கிளாக் ஸ்பீட் 2.6 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட இந்த CPU ஆர்கிடெக்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த சர்டிஃபிகேஷன்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மோஸ்ட்லி மீடியாடெக்கோட Dimensity 1080 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த ப்ராசஸருக்கும் 2.6 GHzக்கான கிளாக் ஸ்பீட் தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி Realme 10 Pro Plus 5Gயில் யூஸ் பண்ண ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அங்கே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே 11 Pro சீரிஸ்லையும் அதே ப்ராசஸர் ரிட்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசாக Realme 10 Pro சீரிஸ்லேருந்து இங்கே அப்கிரேட் அப்படின்றது பண்ண போதில்லை. பட் அந்த ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் Realme 10 Proவில் நமக்கு Snapdragon 695 கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே Realme 11 Pro 11 Pro Plus ரெண்டுத்துலையுமே மீடியாடெக்கோட Dimensity 1080 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டாக மொத்தம் 4 ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பேஸாக 6 GB ரேமில் ஸ்டார்ட் பண்ணி 8 GB ரேம், 12 GB ரேம், 16 GBக்கான ரேம் வரைக்கும் இருக்க போகுது. அதே மாதிரி இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 128 GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஸ்டார்ட் பண்ணி 256, 512, 1 TBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 16 GBக்கான ரேம், 1 TBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை Realme 11 Pro சீரிஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா அப்படின்றது டவுட் தான். மேபி குளோபல் இல்லை சைனா மார்க்கெட்டில் மட்டும் அந்த 16 GB 1 TBக்கான ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை கொடுத்துட்டு இந்தியாவில் அதை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதை நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாகவே பார்ப்போம். இது போக இந்த மொபைலுடைய
கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது இருக்க போகுது. இதில் Realme 11 Pro பார்த்தீங்கன்னா பின்பக்கம் டியூவல் கேமராக்கான செட்டப்போட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மெயின் கேமராவாக 100 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த 100 மெகா பிக்சலுக்கான கேமரா OISக்கான சப்போர்ட்டும் இருக்க போகுதா இல்லையா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக இல்லை. பட் 100 + 2 அப்படின்ற மாதிரினா 2 கேமரா பின்பக்கம் இருக்க போகுது. அதுவே முன்பக்கம்னு வந்தோம்னா ரியல்மியுடைய ஆஸ் யூஷுவலான ஒரு 16 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ வேரியண்ட்டில் ஒரு யூஷுவலான கேமரா செட்டப் அப்படின்னு தான் இருக்க போகுது. அதுவே ப்ரோ ப்ளஸ் Realme 11 Pro ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பின்பக்கம் 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பிரைமரி 200 மெகா பிக்சலுக்கான கேமரா, அது கூட 8 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சலுக்கான கேமரா பின்பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 200 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. அது சாம்சங் உடைய அந்த HM6 நினைக்கிறேன் அந்த சென்சார் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட வந்துச்சு. ரீசெண்டாக Redmi Note 12 Pro Plusல கூட அதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது OIS சப்போர்ட்டோட 200 மெகா பிக்சல் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இங்கே 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை இந்த Realme 11 Pro Plusல அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸுமே போய்கிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் 16 மெகா பிக்சல் கேமரா தான் மோஸ்ட்லி Realme கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்களா இல்லை இதுலேயும் 16 மெகா பிக்சலே ரிட்டைன் ஆக போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி 2 மொபைலுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க போகுது. அண்ட் Android 13க்கு கீழே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றின பெரிய லீக்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான இந்த ஸ்பெக்ஸ் டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி நமக்கு Realme 11 Pro Plus அந்த ப்ளஸ் வேரியன்ட் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ப்ரோ வேரியன்ட் 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு ப்ரைஸிங் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி செட் பண்ணாங்க அப்படின்னா இது Redmi Note 12 Pro சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். எப்படி Redmi Note 12 Pro Plus 30,000 ரூபாய்க்கும் Redmi Note 12 Pro நமக்கு 25,000 ரூபாய்க்கும் செட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த Realme 11 Pro Plus 30,000 ரூபாய்க்கும் Realme 11 Pro ஸ்மார்ட் ஃபோன் 25,000 ரூபாய்க்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த ப்ரைஸிங் செட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெக்ஸுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒத்தபிளாக இருக்காது. அதுலேயும் மெயினாக அந்த ப்ராசர் Dimensity 1080 அப்படின்றதெல்லாம் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ப்ராசர். அந்த ப்ராசரை தூக்கிட்டு வந்து 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒத்தபிளாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி Realme 11 Pro சீரிஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ்லாம் இதெல்லாம் தான் இந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெக்கோட Realme 11 Pro சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.